களம் எடப்பாடியாருக்கு மிக சாதகமாக இருக்கிறது. விரைவில் மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் வந்துவிட்டது. கடுகளவு கோவை மாவட்டத்துக்கு எந்த நன்மையும் செய்யல. அதிமுக ஆட்சியில் அமைத்த பணிகளை மட்டும்தான் இப்போது அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி திருப்புலா செய்து கொண்டிருக்கிறார்கள். களம் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வலுவான கேண்டிடேட்டா எதிர்க்க இருக்காங்க. போட்டி இருப்பதாகவே நான் கருதல. மக்கள் வெள்ளத்துல நான் மிதந்து கொண்டிருக்கிறேன். இது ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கே சார். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான தேவைகள் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனமலையார் நல்லாறு திட்டம், பொள்ளாச்சி மாவட்டம் பொறியியல் கல்லூரி, ஒரு சட்டக்கல்லூரி, மருத்துவமனை. இத்தனை ஆண்டு காலமா அதிமுகவுடைய கோட்டையா தான் இருந்து வருது. ஏன் இவ்வளவு நாள் இதெல்லாம் வரல? அம்மா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவோம். அது பாசிபிள் நினைக்கிறீங்க? நிச்சயமா பாசிபிள். கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு கண்டிப்பாக செயல்படுத்தும். திமுகவா தாவேகாவா அப்படிங்கறதா? தாவேக்கெல்லாம் எங்கம்மா சுத்தி சுத்தி போதகநாடி வச்சுப்பாங்க. கீழே இந்த நேர்காணலுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட தாவேகாவினர் பிரச்சாரம் செய்து போயிட்டு இருந்தாங்க. பனீர் 65 இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் துணை சபாநாயகரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளருமான திருமிகு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். தொகுதியில ரொம்ப முழு வீச்சோட களத்துல இறங்கி பிரச்சாரம் செய்துகிட்டு இருக்கீங்க. களம் எப்படி இருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க சார்? களம் எடப்பாடியாருக்கு மிக சாதகமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் எடப்பாடியாருடைய அலை மிக சிறப்பாக வீசி கொண்டிருக்கிறது. விரைவில் மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் வந்துவிட்டது. இந்த முறை கோவையில் இருக்கக்கூடிய இந்த 10 தொகுதியையுமே திமுக கைப்பற்றுறதுக்காக மும்முரமா வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல செய்த திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து நாங்க வாக்கு செய்து சேகரிப்போம், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்ற ஒரு முழக்கத்தோட தேர்தல் அணுகிறாங்களே சார். நிச்சயமா அவங்க கோவை மாவட்டத்துக்கு எந்த நன்மையும் செய்யல. கடுகளவு புதிய பணிகள் எதையும் செய்யவில்லை. அதிமுக ஆட்சியில் அமைத்த பணிகளை மட்டும்தான் இப்போது அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி திருப்புலா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வெல்வதற்கென்று எந்த வாய்ப்பும் இல்லை. என்ன மாதிரியான குறைகள் கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க பாக்குறீங்க? முக்கியமாக சொல்வதா இருந்தால், நம்ம ஆட்சியில் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் கிடப்பிலே போட்டு காலதாமதப்படுத்தி பலவற்றை திறப்புலாவே செய்யாமல் போய்விட்டார். பொள்ளாச்சியிலே கூட மிகப்பெரிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொடுத்து 50 கோடி ரூபாய் அந்த திட்டத்தை தேவையற்ற காலதாமதங்கள் செய்து வேலை முடிந்தே 1.5 ஆண்டுகளுக்கு மேல் திறப்புலா செய்யாமல் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பிறகுதான் திறப்புலா காண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்படித்தான் எல்லா பல காரியங்கள். பொள்ளாச்சி மேற்கு புறவழிச்சாலை முடிந்து விட்டது. 3 வருடங்கள் ஆகிவிட்டது. 2 பாலம் மட்டும் கட்டாம கிடப்பில் போட்டு 100 கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த 2 பாலம் கட்டுற வேலைக்காக 2 ஆண்டுகள் பண்ணிட்டாங்க. இப்போதான் போன வாரம் திறந்திருக்கிறாங்க. இதனால மக்கள் ரொம்ப கோபமா இருக்கிறாங்க திமுக. ஓகே, கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி இருந்தாலும் கூட இந்த கோவை பெல்ட்ல அதிமுக தான் கோலோச்சி இருக்காங்க. ஆனா அந்த இடங்கள்ல அதிமுக கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன செய்தாங்க? இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மக்கள் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல வாதாட முடியும், அரசு அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுக்க முடியும். ஓகே, அந்த பணிகளைத்தான் செய்தோம். அதை செவிமடுத்து திமுக எதையும் நிறைவேற்றவில்லை. எம்எல்ஏக்களுக்கான நிதி உரிய மரியாதை செய்யவில்லை. சட்டமன்ற உறுப்பினர் பணிகளை நிறைவேற்றுவதற்குரிய மரியாதையை அரசு அலுவலர்களும் தரவில்லை, ஆட்சியாளர்களும் தரவில்லை. தொகுதி மேம்பாட்டுக்கான நிதி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னும் போது அதுல அவங்க என்ன செய்தாங்க? அதுல முடிஞ்ச அளவுக்கு 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம்னு பல முன்னேற்ற பணிகள், அந்தந்த கிராமத்துக்கு தேவையானதை அத்தியாவசியமான பணிகள் ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே நாங்கள் செய்திருக்கிறோம். தேவையான முக்கியமான பணிகளை செய்திருக்கிறோம். கடந்த பல ஆண்டுகளாகவே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலா கடந்த 4-5 தேர்தல்கள்ல அதிமுகவினுடைய கோட்டையா இருக்கக்கூடியதுதான் இந்த பொள்ளாச்சி தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான தேவைகள் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க? அவங்களுக்கு முக்கிய தேவை ஆனமலையார் நல்லாறு திட்டம் உடனடியாக
தொடங்கி நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போல் பொள்ளாச்சி மாவட்டம் உடனே தேவைப்படுகிறது. பொள்ளாச்சி மாவட்டம் தனி மாவட்டமா? தனி மாவட்டம். ஓகே. அதுபோல் பொள்ளாச்சியில் ஒரு பொறியியல் கல்லூரி, ஒரு சட்டக்கல்லூரி, இப்படி அரசின் சார்பில் மாவட்ட கல்லூரி மருத்துவமனை இவையெல்லாம் மக்கள் விரும்புகிறார்கள். இத்தனை ஆண்டு காலமா அதிமுகவுடைய கோட்டையா தானே இருந்து வருது. ஏன் இவ்வளவு நாள் இதெல்லாம் வரல? இதெல்லாம் போன வருஷம் கலைக்கல்லூரி கொண்டு வந்தோம். அரசு மருத்துவமனையை புதிய நிதி ஒதுக்கி 50 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கி 5 மாடியில் ஒரு கட்டிடம், 3 மாடியில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் கட்டினோம். பல வளர்ச்சி பணிகள் மருத்துவமனைக்கு செய்தோம். புதிய தாலுகா அலுவலகம் கட்டினோம், புதிய ஒன்றிய அலுவலகம் கட்டினோம், புதிய நகராட்சி அலுவலகம் கட்டினோம். நிறைய பணிகள் போன 5 ஆண்டுல நடத்தியிருக்கிறோம். இப்போ உரிய நேரம் மாவட்டம் ஆவதற்குரிய நேரம் வந்துவிட்டது. மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வந்தோம், புதிய மாவட்டம் கண்டிப்பாக உருவாக்கும். களம் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வலுவான கேண்டிடேட்டா எதிர்க்க இருக்காங்க, உங்களை ரொம்ப தோற்கடிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் பார்க்கறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா? நான் மக்களோடு இருக்கிறேன், மக்கள் என்னை வெற்றி பெற வைப்பாங்க. எதிர்கட்சி கேண்டிடேட்டை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேண்டிடேட் பத்தின்னு சொல்ல வேண்டாம் சார், போட்டி எப்படி இருக்கும்? போட்டியெல்லாம் எனக்கு இருக்கிறதா நான் கருதல. போட்டி இருப்பதாகவே நான் கருதல. மக்கள் வெள்ளத்துல நான் மிதந்து கொண்டிருக்கிறேன். மக்கள் எனக்கு அவ்வாறமான வரவேற்பு தருகிறார்கள். மிகுந்த சிறப்பான உற்சாகமான வரவேற்பை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓகே. விஜய் போன்ற ஒரு பிரபலமான நபர் இந்த தேர்தல் களத்துல சந்திக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சியோட மாஸ் ஆடியன்ஸோட. அவங்க உங்களுடைய வாக்குகளுக்கு ஏதோ ஒரு வகையில பாதகம் விளைவிப்பாங்கன்னு நினைக்கலையா நீங்க? எனக்குன்னு என்னுடைய உழைப்புக்குன்னு மக்கள் தரக்கூடிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. நிச்சயமாக எனக்கு விழுகிற ஓட்டுகள், பெரும்பான்மையான ஓட்டுகள் எப்போதும் போல் எனக்கு விழும், நான் வெற்றி அடைவேன். இது ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கே சார்? இல்லை, உண்மையான நிலைமை. ஓகே. இந்த 10-15 நாளாக நாங்கள் சுற்றுப்பயணம் பண்ணுறோம். அதுக்கு முன்பு அன்றாடம் மக்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஓகே. எங்களுடைய கண்களில் படுகிற மக்கள், எங்கள் கண்களில் படுகிற செயல்கள் அனைத்தும் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இப்ப களம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய வாக்குகள் எல்லாமே ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஏன் உங்களுக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறீங்க? போகக்கூடிய இடங்கள் எல்லாமே மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இவ்வளவு ஆண்டு காலம் அதிமுக ஆண்டுட்டாங்க, மாற்றா ஒரு சக்தி வராங்க, நம்ம மாற்று. நாங்க 5 வருஷம் எதிர்கட்சியை தான் இருந்த ஆளுலயே எதிர்கட்சியா இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி சட்டமன்ற நினைக்க மாட்டாங்களா? எதிர்கட்சி நினைக்க மாட்டாங்க. இப்ப எளிதா அணுகக்கூடிய ஒருவர் நம்முடைய சட்டமன்றமாக இருந்தால் ஈஸி அக்சஸ், எளிதாக தொடர்பு கொண்டு எப்போதும் எந்த கோரிக்கையும் சொல்லலாம் என்று தான் நினைப்பார்களே தவிர அவர்கள் அதை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். உழைப்பதற்கு ஒரு நபர் கிடைத்தால் பொள்ளாச்சி தொகுதி மக்கள், பொள்ளாச்சி சுற்றுவட்டார மக்கள் பயன்படுத்தி கொள்வார். நான் அவர்களுக்கு ஏற்றவனாக இருக்கிறேன். இப்ப நீங்க சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில, நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த இலவச ஆடு மாடுகள் அந்த திட்டத்தை திரும்பவும் கொண்டு அம்மா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவோம். அது பாசிபிள் நினைக்கிறீங்க? நிச்சயமா பாசிபிள். கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு கண்டிப்பாக செயல்படுத்துவோம். ஓகே. கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கண்டிப்பா இதை செய்வோம்னு சொல்றீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி அடைந்து போய்கிட்டு இருக்கும்போது இன்னும் பின்னோக்கி செல்றதுக்கான ஒரு திட்டமா இதை பார்க்கப்படுது. இது பின்னோக்கி செல், ஆடு வளர்ப்பதும், மாடு வளர்ப்பதும், கோழி வளர்ப்பது, அப்ப நம்ம எதை சாப்பிட்றது? இதெல்லாம் வளர்த்தா தானே பால் சாப்பிட முடியும், மாமிசம் சாப்பிட முடியும், முட்டை சாப்பிட முடியும். அதனால அது ஒன்றும் பின்னோக்கி செல்லுகிற காரியம் இல்லை. அது ஒரு செக்டார், இன்னொரு செக்டார், 2 இருக்கு. ஓகே. பொள்ளாச்சி ஒரு வளம். எப்படி ரெண்டுத்தையுமே கேட்டகரைஸ் பண்றீங்க? நல்லா பண்ணலாம். படித்து வருகிறவர்களுக்கு ஐடி வேலை, பொள்ளாச்சியிலே பெரிய ஐடி பார்க் 2 வந்துருச்சு. இன்னும் 10க்கு மேற்பட்ட ஐடி பார்க்குகள் வெகு சீக்கிரம் பொள்ளாச்சிக்கு வர இருக்கிறது. அப்படி ஐடி பூங்காக்கள் வரும்போது அவர்களுக்கு ஐடி வேலை. கிராமப்புற பொருளாதாரத்திலே ஏற்கனவே 50 வயது 55 வயது தாண்டியவர்களுக்கு கிராமப்புற வேலைகள். இதுதான் பொருளாதாரம். அவரவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற வருமானம், வருமானத்துக்கேற்ற சம்பளம். ஓகே. இங்க தொகுதி மேம்பட கிடையாது, கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு தான் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப ஐடி பார்க் வந்திருக்குன்னு சொல்றீங்க, வேலை வாய்ப்புகள். ஐடி பார்க் ரொம்ப நாள் ஆச்சு, வருவதற்கான திட்டங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. ஓகே. ஆனா
கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில இங்க வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் திமுக மேல வைக்கப்பட்டுட்டு வரீங்க. அதிமுகல இருந்து இந்த தொகுதியில மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாவே தமிழகத்துல. இதன் பிறகு அதிமுக மேலயும் அவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல இந்த முறை தோல்வி அடைஞ்சா அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தோல்விங்கிற அரசியல் கட்சிகளுக்கு வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரக்கூடியதுதான். ஓகே, எல்லா கட்சிகளுமே அதை சந்தித்திருக்கிறது. அதனால அதிமுக என்கிற இயக்கம் இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெறும், பிரம்மாண்ட வெற்றி பெறும், மாபெரும் வெற்றியை பெற்று எடப்பாடியார் முதலமைச்சராக ஆட்சியில் அமர்வார். ஓகே. ஆனா தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது தோல்வி வரலாற்றுல இருந்து 2011 21 வரைக்கும் ஸ்டாலினுக்கு தோல்வி இல்லையா? கருணாநிதி இல்லையே சார். அதிமுகவுக்கு தொடர் தோல்விகள் அதிமுகவுக்கு 96 இருந்து 99 வரைக்கும் தொடர் தோல்வி வந்துச்சு. 3 ஆண்டுகளுக்கும் இப்ப தொடர்ந்து ஒரு 5-6 ஆண்டு இல்ல, 3 ஆண்டுக்கு 5 ஆண்டுக்கு என்ன வித்தியாசம்? 2006 இருந்து 11 வரை நாங்க தோத்தோம். 11ல முழுமையான வெற்றி அடைந்தோம். அதே போல திமுக பிரதான எதிர்கட்சியா கூட 2011 வர முடியல. எங்க கூட்டணியில் நின்ன தேமுதிக தான் பிரதான எதிர்கட்சியா வந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் இப்ப திமுக ஆட்சிக்கு இல்லையா? 91 2 சீட்டு தான் எம்எல்ஏ சீட்டு திமுக ஜெயிச்சது. 96 திமுக ஆட்சிக்கு இல்லையா? வெற்றி தோல்வி என்பது அப்போதைக்கு மக்கள் எடுக்கிற தீர்மானம், முடிவு. நிச்சயமாக அதிமுகவை எந்த வகையிலும் இந்த தேர்தலில் திமுகவால் தோற்கடிக்க முடியாது. நீங்க மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மக்களுக்கு என்ன செய்வீங்க? நான் ஏற்கனவே மக்களுக்கு என்னென்ன செய்தோம் அந்த சார்ந்த திட்டங்கள் அனைத்தும் செய்யப்படும். ஆனமலையார் நல்லாறு திட்டம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அவனாசி அத்திக்கடவு திட்டம் போல நிறைவேற்றி கொடுப்போம். அதே போல பொள்ளாச்சி மாவட்டமாக உடனடியாக அறிவிப்பதற்குண்டான பணிகள் மேற்கொள்ளுவோம். அதே போல பொள்ளாச்சியில அரசு பொறியியல் கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி போன்றவைகள் அமைவதற்குண்டான பணிகள் மேற்கொள்ளுவோம். பொள்ளாச்சியில நிறைய ஐடி பூங்காக்கள், தொழில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவதற்கு ஏற்ற வகையில் இது ஒரு நார்மலான கிளைமேட் உள்ள ஊர் பொள்ளாச்சி. பெங்களூர் கிளைமேட்டுக்கு சற்று ஏறக்குறைய மேட்ச் ஆகக்கூடிய இந்த பொள்ளாச்சியில் பெங்களூர் போலவே ஐடி பூங்காக்கள் ஏராளமாக கொண்டு வருவதற்கு நாங்கள் முன்னின்று செயலாற்றுவோம். அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகும். வேலை வாய்ப்பு பெருகினால் பொருளாதாரம் பெருகும். பரம்பிக்குள ஆழியாறு அணைக்கட்டு திட்டத்திலே விடுபட்டு போன ஆனமலையார் நல்லார் திட்டம் நிறைவேற்றினால் விவசாயம் செழிப்படையும். விவசாய உற்பத்தி பெருகினால் விவசாயிகள் செழிப்பாக இருப்பார்கள். இப்படி ஏராளமான நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் களம் அப்படிங்கிறது 4 முனை போட்டியா இருக்குல்ல சார். ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் திமுக, அதிமுக. ஆனா தொடர்ந்து விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், போட்டியே வந்து களத்துல திமுகவா தாவேகாவா அப்படிங்கிறது அப்படின்னு. தாவேக்கெல்லாம் எங்கம்மா இருக்கு? நீங்களே பாருங்க, பொள்ளாச்சியை சுத்தி சுத்தி போதநாடி வச்சு பாருங்க. போட்டி அதிமுகவை எதிர்க்கிற திமுக, இதுதான் போட்டி. ஓகே, வேறு கட்சியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கீழே இந்த நேர்காணலுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட தாவேகாவினர் பிரச்சாரம் செய்து போய்கிட்டு இருந்தாங்க. அது எங்க ஒருத்தர் 2 பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அது ஒரு அமைப்பாக ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை தேடி வந்துட்டு இருக்காங்க சொல்லலாம். ஓகே, பிள்ளையார் சுழி போட்டுட்டாங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொன்ன கட்சி தானே சார் தாவேகா. அவங்களுடைய பொதுச் செயலாளரே சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு கட்சியாவே பார்க்க வேண்டாம், ஒரு இயக்கமாவே பார்க்க வேண்டாம்னா எப்படி சார்? அது அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அப்படி பேசப்பட்டது. இப்போ அவங்க வந்து தனித்து நிற்க முடிவு எடுத்துட்டாங்க. இனி அவங்க காணாம போவாங்க. ஓகே, தனித்து நிக்கிறது மூலமா அவங்களுடைய பவர் என்ன அப்படிங்கறது என்ன பவர் தெரிய போகுது? 10% ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து எப்பயுமே ஏடிஎம்கேக்கு தான் வரும். ஆனா இந்த முறை தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி அவர் அதிமுக ஓட்டுகளை வாங்க முடியாது. அவர் பெறுகிற ஓட்டுகள் புதிதாக அவருடைய ரசிகர்கள் மற்றும் திமுகவுக்கு இருக்கிற அவருடைய ரசிகர்களுடைய ஓட்டுகளைத்தான் அவர் பெறுவார். ஓகே, மொத்தத்தில் அவர் பெறுகிற ஓட்டுகளுக்கு எங்களுக்கு சம்மதம். திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு தானே சார் வரும். நிச்சயமா இந்த முறை அது விஜய் இருக்கிறதுனால விஜய் அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி சார் நம்ம அதை சொல்ல முடியும்? உறுதியா சொல்றோம். மக்களோட நாங்க பழகிற திசையில முதல்ல அந்த மாதிரியான ஒரு பார்வையே இப்ப எங்ககிட்ட இல்லை. அப்படி ஒரு பார்வையே இல்லை. 2 ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन வைப்போமே சார். அதிமுக ஜெயிச்சா
கூட்டணி ஆட்சி அமைக்கப்படுமா? அதிமுக வெற்றி பெற்றால் 200க்கு மேற்பட்ட தொகுதியிலே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக தனித்து பெரும்பான்மையாக எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும். 210 வெல்வோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, சாத்தியமா? நிச்சயமா 210 தொகுதிகள் வெல்வோம். ஓகே. ஒருவேளை வெற்றி கிடைக்கவில்லை அந்த அப்படின்னு ஒரு வேலை என்கிற பேச்சுக்கே இடமில்லை, உறுதியா கிடைக்கும். தொடர் தோல்விகள் அப்படின்ற பட்சத்துல தொடர் தோல்வின்னு எல்லா கட்சியும் பார்த்துருக்கு. ம். அதனால அந்த கட்சிக்கு அதுதான் நிரந்தரம்னு கிடையாது. 2011 வரைக்கும் தொடர் தோல்வி தான். நாங்கள் 2011 அமோகமான வெற்றி பெற்று அம்மா முதலமைச்சராக வந்தார்கள். கடந்த தேர்தல்கள்ல அதிமுக திமுக கடுமையான போட்டியோட சந்திச்சிருப்பாங்க. பட் இந்த முறை இந்த தேர்தலுக்கும் கடந்த முறை இந்த தேர்தலுக்கும் ஏதாவது வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்களா சார்? இந்த முறை எங்களுக்கு மக்கள் அமோகமா ஆதரவு தர்றாங்க. வரவேற்பு நல்லா இருக்கு. இல்ல களத்துல நிற்கக்கூடிய வேட்பாளர்கள், 4 முனை போட்டி, விஜய் போன்றவர்களுடைய வருகை, இதெல்லாமே சேர்த்து கேட்கிறேன் நான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மக்கள் அறுதி பெரும்பான்மை வாக்குகளை அளித்து இந்த முறை என்னை வெற்றி பெற வைப்பார்கள். எங்களுடைய இயக்கம் வெற்றி பெறும். ஆனா பல இடங்கள்ல கருத்து கணிப்புகள்ல அதிமுகவை விட தாவேக்காவுக்கு அதிக வாக்கு வங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. எந்த கருத்து கணிப்புலயும் அப்படி இல்லை. உங்க கருத்து கணிப்பு ஒரு வேளை அப்படி இருக்கலாம். எங்களுடைய கருத்து கணிப்பு இல்ல சார். இல்லை, எந்த கருத்து கணிப்புலயும் அந்த மாதிரி சொல்லப்படல. கருத்து கணிப்பு அனைத்தும் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது. சரிங்க சார். இப்ப உங்களுக்கு ஏன் இந்த தொகுதி மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்றத நீங்க சொல்லலாம் சார். இந்த தொகுதி மக்களையே சிறு வயதிலிருந்து நான் உயிராக நேசித்து கொண்டு அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட என்கிட்ட வர்றாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனையுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை தேடி தருகிறேன். என்ன அவங்களுக்கு தேவையோ அதை நிறைவேற்றி தருகிறேன். அந்த மக்கள் சந்தோஷமாக என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்காரு. நானும் அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளெல்லாம் ஏற்ற வகையில் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்து விட்டோம். இன்னும் மற்ற அனைத்து அவருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி அவர்கள் அமோகமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.